வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய நாயக்கர் மக்கள் அத்தியாயம் 26. திலகவதி அன்று வெகு நேரம் சரோஜினியுடன் அவளுடைய தென்னஞ்சோலை பங்களாவில் தங்கியிருந்தாள். தன் சிநேகிதை அழுது கொண்டு துயரத்திலே துடித்து கொண்டிருக்கையில் அவளை தனியே விட்டு செல்ல திலகவதிக்கு மனம் ஒப்பவில்லை. எவ்வளவுதான் அவள் ஆறுதல் மொழிகள் கூறியும் சரோஜினி சமாதானம் அடையவில்லை. வெளுத்ததெல்லாம் பால், கருத்ததெல்லாம் நீர் என கருதும் அவளுக்கு மோகனரங்கனின் துரோக நடத்தையை சகிக்கவே முடியவில்லை. முற்றத்து குரட்டின் மீது துக்கத்துடன் வந்து உட்கார்ந்து கொண்ட சரோஜினி சிநேகிதியின் கரங்களை பற்றி கொண்டு, திலகம், ரேவதி கூறியது வாஸ்தவமா? அப்படியென்றால் நான் என்ன செய்வேன்? என்னால் நம்ப முடியவில்லையே. மோகன் இப்படி செய்வார் என்று நான் கனவில் கூட எண்ணவில்லையே. என்னை திணறிவிட்டு தேம்பி அழ ஆரம்பித்தாள். அவளது துயரம் திலகத்தின் மனதை வெகுவாக உருக்கிவிட்டது. கள்ளங்கபடமற்ற சரோஜினியின் கண்களை கலங்க செய்தது கல்மனத்தினாக சென்ற மோகனரங்கத்தின் மீது அவளுக்கு ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது. சரோ, வீணாக மனத்தை அலட்டி கொள்ளாதே. நீ முந்தைய தினம் கூறிய பல செய்திகளை கேட்டதிலிருந்து நான் மோகனரங்கனை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொண்டிருந்தேன். ஆனால் இன்று நேரடியாக அவன் உன்னிடம் நடந்து கொண்ட விதத்தை கவனித்த பின்பும் ரேவதி கூறிய செய்திகளை கேட்ட பின்பும் எனது அபிப்பிராயம் மாறிவிட்டது. உன் மனதிற்குள்ளே வைத்து பூஜிக்கும் லட்சிய காதலன் அல்ல மோகனரங்கன். சொன்ன சொல்லை காப்பாற்ற இயலாத கயவன். தனது துரோக நடத்தைக்கு பதில் சொல்ல தயங்கி மறைந்தோடும் கோழை. எந்த கோணத்திலிருந்து ஆராய்ந்தாலும் அவனது செய்கை மன்னிக்க முடியாத குற்றமாக படுகிறது. அன்பில் உறுதியில்லாத இந்த மனிதனுக்காக நீ ஏன் கண்ணீர் வடிக்க வேண்டும்? ரேவதி கூறியது போல் இந்த பரந்த உலகில் மோகனரங்கன் ஒருவன் தானா உன்னை மணந்து கொள்ள உகந்த புருஷன்? சரோ, அழாதே. கண்களை துடைத்து கொண்டு எனக்கு விடை கொடு என்று தேற்றினாள். அழுது சோர்ந்து போன சரோஜினி வெளிப்பார்வைக்கு சமாதானம் அடைந்தவள் போல் காணப்பட்டாள். பொழுது அஸ்தமித்து நன்றாக இருட்டி விட்டதை கவனித்த அவள், ஆமாம் திலகம், வெகு நேரம் நீ இங்கே என்னுடன் இருந்து விட்டாய். என்னை காணவில்லை என்று உன் அத்தை மிகவும் கவலை அடையக்கூடும். நீ சொல்வது முழுவதும் வாஸ்தவமே. உறுதியில்லாத அன்பு கொண்ட அவருக்காக இனி நான் வீணை எதற்கு கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு எழுந்தாள். சிநேகிதி சிறிது சமாதானமடைந்து விட்டாள் என்று மன நிம்மதியடைந்த திலகவதி, வருந்தாதே, திடமாக இரு. மறுபடியும் நாளை அல்லது மறுநாள் உன்னை வந்து சந்திக்கிறேன் என்று விடை பெற்று கொண்டு வெளியே சென்றாள். திலகவதி செல்லும் வரை தான் சரோஜினியின் உறுதி நீடித்திருந்தது. மாடி அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு மேஜை அறைகள் உட்கார்ந்து கொண்டவள் தன்னையும் அறியாது மேஜை மீது இருந்த புத்தகம் ஒன்றை கையில் எடுத்தாள். முதல் பக்கத்தை புரைத்ததும் கண்களில் பளிச்சென்று தெரிந்த அந்த பழக்கமான கையெழுத்தை பார்த்ததும் அவளால் துக்கத்தை கட்டுப்படுத்த இயலவில்லை. அந்த புத்தகமும் அதில் எழுதியிருந்த வார்த்தைகளும் எழுப்பிய இன்பமானதொரு நினைவு அவளது உள்ளத்தை மிக மிக வேதனை செய்யவே மேஜை மீது தலையை கவிழ்த்து கொண்டு வாய்விட்டு விம்மி அழத் தொடங்கிவிட்டாள். அன்று ஒரு நாள் மாலை கலாசாலை மூடும் நேரத்தில் போகும் வழியில், ஒரு நிமிஷம் எங்கள் வீட்டிற்கு வந்து போக முடியுமா என்று மோகனரங்கன் கேட்டுக்கொண்டான். மறுக்க மனம் இல்லாத சரோஜினி ஆகட்டும் என்று ஒத்துக்கொண்டாள். செல்வம்பால் தெருவிலே மோகனரங்கத்தின் வீட்டிற்கு முன் காரை நிறுத்திவிட்டு ஆவலுடன் உள்ளே சென்றாள். அப்பொழுதுதான் கலாசாலையை நின்று திரும்பி வந்திருந்தான் மோகனரங்கன். அடடா, அதற்குள் வந்து விட்டாயா? நீ வருவதற்கு இன்னமும் கொஞ்சம் நேரம் செல்லும் என்றளவா எண்ணி அசட்டையாக இருந்தேன் என்று பரபரப்பாக கூறிவிட்டு அவள் உட்காருவதற்காக ஒரு நாட்காலியை எடுத்து போட்டு உபசரித்தான். இந்த பூர்வ பீடிகைகள் இருக்கட்டும், என்னை எதற்காக வர சொன்னீர்களாம் என்று சரோஜினி ஆவல் தாங்காது வினவினாள். அலமாரியை திறந்து மோகனரங்கன் காகிதத்தில் சுற்றியிருந்த ஒரு சாமானை எடுத்தான். இன்று உனக்கு பிறந்த நாள் அல்லவா? உன் பிறந்த தினத்திற்கு எனது பரிசு. மறுக்காது நீ ஏற்க வேண்டும். உன் வீட்டிற்கு வந்து உன்னிடம் நான் இதை கொடுப்பதுதான் நியாயமாகும். ஆனால் அங்கே வருவதற்கு தடை உத்தரவு போட்டிருக்கிறாயே, அதனால் வழியில் உன்னை கண்ட இடத்தில் எனது காணிக்கையை சமர்ப்பிக்கிறேன் என்று பரிகாசமாக பேசிவிட்டு அதை அவள் கரத்தில் அளித்தான். அவசரமாக மேலே சுற்றப்பட்டிருந்த காகிதத்தை பிரித்த சரோஜினி சிவப்பட்டை போட்ட மிகவும் அழகானதொரு சிறு புத்தகத்தை கையில் எடுத்தாள். உள்ளே பிரித்து பார்த்தபோது அது பாரதியாரின் கவிதைகளும் கட்டுரைகளும் ஒருங்கே தொகுக்க பெற்றதொரு அழகிய புத்தகமாக இருப்பதை கண்ணுற்று மகிழ்ச்சியுடன், இந்த புத்தகத்திற்கு அநேக வந்தனம். அது இருக்கட்டும், இன்று எனக்கு பிறந்த நாள் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியத்துடன் வினவினாள். எனக்கு ஜோசியம் தெரியும் என்று சிரித்தான் அவன் பதிலுக்கு.
கண்ணங்குழி அவனுடன் கூட சேர்ந்து சிரித்த சரோஜினி, உங்கள் பரிகாசம் ஒரு புறம் இருக்கட்டும், உண்மையை கூறுங்கள், எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று பிடிவாதமாக வினவினாள். அசட்டு பெண்ணே, இவ்வளவு கூட உன்னால் யூகிக்க முடியவில்லையா? 2 நாட்களுக்கு முன் பரீட்சைக்காக விண்ணப்பம் செய்து கொண்ட காகிதங்களை சரிபார்த்து அனுப்பும் வேளையில் உனது பிறந்த நாளை கண்டுபிடித்தேன். பிறந்த நாளுடன் உனது உண்மையான வயதை கூட கண்டுபிடித்து விட்டேன். இனிமேல் என்னிடம் நீ உனது வயதை பற்றி எத்தகைய பொய்யையும் கூற முடியாது, தெரியுமா என்று கொஞ்சலாக அவளை கேலி செய்தான். ஆமாம், உங்களிடம் நான் இதுவரை என்ன பொய் சொல்லியிருக்கிறேன்? இனி சொல்ல போகிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் பேசினால் எனக்கு பிறகு கோபம் வரும் என்று கோபித்து கொள்பவள் போல் பொய்யாக புருவங்களை சிரித்து நெறித்தாள். புத்தகத்தின் முதல் பக்கத்தை திறந்த சரோஜினி அதில் எழுதப்பட்டிருந்த வாசகத்தை படித்துவிட்டு தனக்குள் மெல்ல சிரித்து கொண்டாள். அன்பு குற்றமற்றது. அதில் குற்றம் கண்டால் உன் உள்ளத்தில் அன்பில்லை என்று கொள்க என்பதுதான் அந்த வாசகம். இது பாரதியார் எழுதியதா? இப்படி ஒரு அடி அவர் பாடியிருப்பதாக எனக்கு ஞாபகம் இல்லையே என்று சிரித்த சரோஜினி மோகனரங்கனை நிமிர்ந்து பார்த்தாள். ஆனால் அவன் பதிலுக்கு அவளுடன் கூட சேர்ந்து பரிகாசமாக சிரிக்கவில்லை. இந்த புத்தகத்தில் என்ன எழுதி கொடுப்பது என்று நேற்று முழுவதும் யோசனை செய்து முடிவில் அந்த வாக்கியத்தை எழுதினேன். இலக்கண வரம்பிற்கு ஒத்து வராததானாலும் அது உண்மையிலே எனது உள்ளத்திலே உன்னை பற்றி எண்ணும்பொழுது எழுந்த ஒரு சிந்தனை. சரோ, நமது அன்பு களங்கமற்றது, மிகவும் பரிசுத்தமானது. இதில் ஏதேனும் குற்றமோ குறையோ ஏற்படும் என்றால் நமது உள்ளத்திலே உறுதியில்லை, நம்பிக்கை இல்லை என்று கொள்ள வேண்டும். உனக்கு என்றாவது என் அன்பின் மீது சந்தேகம் ஏற்படும் என்றால் உன் மனதிலே என் மீது பூர்ண நம்பிக்கையில்லை என்று பொருள். அதேபோல் உன் மீது எனக்கு என்றேனும் நம்பிக்கை குறைந்தால் என் உள்ளம் உன்னை சரியாக உணர்ந்து கொள்ளவில்லை என்று அர்த்தமாகும். ஒருவரையொருவர் பூர்ணமாக அறிந்து கொண்டு விட்டால் அவர்களை உள்ளத்தில் உள்ள எந்த சக்தியும் பிரிக்க முடியாது, தெரியுமா? சரோ, என் உயிரை விட மேலாக உன்னை நான் நேசிக்கிறேன். நீயும் அவ்விதமே என்னிடம் அன்பு கொண்டிருக்கிறாய் என்று அறிகிறேன். சிறு சந்தேகமும் சிறு பூசல்களும் நம்மை ஒரு காலம் பிரிக்க முடியாது. ஆனால் ஒன்று, என்று நமது உள்ளத்திலே அன்பு சிறிது குறைகிறதோ அன்று அந்த குறைவு ஒன்றே நம்மை பிரித்துவிடும். என்னை பொறுத்தவரை அன்பு ஒரு நாளும் ஒரு இம்மி கூட உன்பால் குறையாது. உன் மனம் சஞ்சலத்திலே அகப்பட்டு என்றாவது கொஞ்சம் அன்பு குறைந்து என் மீது உனக்கு நம்பிக்கை குறைவு ஏற்படுமானால் அன்று இந்த புத்தகத்தில் காணும் இந்த வாசகத்தை எடுத்து மறக்காமல் படி. அதற்காகவே தான் கொடுத்தேன் என்றான் உணர்ச்சி வசத்திலே சீக்கொண்டு. சரோஜினிக்கு அதற்கு சற்றென்று என்ன பதில் கூறுவதென்றே விளங்கவில்லை. வெகு நேரம் அவள் மௌனமாக இருந்தாள். அந்த சம்பவத்தை மீண்டும் நினைத்து பார்த்த சரோஜினியின் நெஞ்சு துயர சுமையை தாளாது வெடித்தது. அன்பை பற்றி அவ்வளவு பகட்டாக அன்று பேசினாரே மோகனரங்கன், அவ்வளவும் வெறும் வாய்ப்பேச்சுதானா? இருக்காது. எங்கேயோ ஏதோ ஒரு தவறு நேர்ந்திருக்கிறது. இல்லாவிட்டால் கடிதத்திற்கு கடிதம் தனது அன்பை பற்றி உறுதிமொழிகள் பல எழுதி வந்த மோகனரங்கன் திடீரென்று இப்படி மனதை மாற்றிக்கொள்வாரா? அப்படியென்றால் ரேவதி கூறுவது பொய்யா? எண்ணத்திற்காக அவர்கள் திடீரென்று பொய் சொல்ல வேண்டும் என்று பலவாறு யோசனை செய்து தன் மனத்தை மிகவும் அலட்டி கொண்டாள். மறுநாள் காலை எல்லா தினங்களையும் விட சிறிது முன்னதாகவே சரோஜினி கலாசாலைக்கு புறப்பட்டாள். எவ்வளவுக்கு மோகனரங்கன் அவளிடம் பாராமுகமாக இருந்தானோ அதற்கு எதிராக அவள் அவனை காண வேண்டும் என்று மிகவும் துடித்து கொண்டிருந்தாள். ஆனால் அன்றைய வகுப்பிற்கு மோகனரங்கன் வரவில்லை. ஆசிரியருக்கு திடீரென்று உடம்பு அசௌக்கியமாகிவிட்டதனால் 2 தினங்கள் லீவ் எடுத்து கொண்டு விட்டார் என்று செய்தியை அறிந்தவுடன் அவளுக்கு ஏற்பட்ட ஏக்கத்தை விவரிக்கவே இயலாது. தன்னை சுற்றிலும் எங்கேயுமே சூனியமாகிவிட்டது போன்ற ஒரு துன்ப உணர்ச்சியில் அன்றைய பொழுதை வேதனையுடன் கழித்தாள். கலாசாலை முடிந்ததும் மாலை வீடு திரும்பியில் திடீரென்று அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. உடம்பு அசௌக்கியம் என்று கேள்விப்பட்டேன், என்ன என்று பார்த்து போக வந்தேன் என்று ஏன் அவள் மோகனரங்கனின் வீட்டிற்கு செல்லக்கூடாது? முதலாக இப்பொழுதுதானே அங்கே செல்கிறாள். இதற்கு முன் இதே போன்று பல கற்பனையான காரணங்களை முன்னிட்டு அங்கு சென்று அவனிடம் அளவலாவிட்டு வந்ததில்லையா? ஆனால் என்ன காரணத்தினாலோ செல்வாம்பாள் தெருவில் அவனது வீட்டிற்கு முன் காரை நிறுத்த சொன்ன அவளுக்கு காரிலிருந்து இறங்க மிக்க அச்சமாக இருந்தது. தானே வெளியே வழியே சென்று விசாரிப்பதா? அவர் தவறாக என்னை கொண்டால் என்று தனக்குள்ளே பலவாறு எண்ணி உள்ளம் குழம்பி அவளுக்கு தன் தைரியத்தை எல்லாம் ஒருங்கே திரட்டி கொண்டு அந்த வீட்டிற்குள் நுழைய சில நிமிஷங்கள் சென்றன. தாளிடாது சாத்தப்பட்டிருந்த கதவை வேகமாக தள்ளி கொண்டு
உள்ளே வந்து நின்ற அவளை மோகனரங்கன் கவனிக்கவே இல்லை. கூடத்தில் கிடந்த கட்டிலின் மீது ஜுர வேகத்தில் முனகி கொண்டு படுத்திருந்தான். அவள் சப்தமிடாது உள்ளே வந்து நின்ற சரோஜினி நெஞ்சு திகிலில் படப்படவென்று துடித்தது. எப்படி பேச்சு துவக்குவது என்று குழப்பமடைந்தவளாக மிகவும் தடுமாற்றத்துடன் அஸ்மித்து கொண்டு வருவது கூட தெரியாது இருட்டில் படுத்து கொண்டிருக்கிறீர்களே. ஆமாம், உங்களுக்கு என்ன ஜுரமா என்று வினவினாள். யார் அது? சரோஜினியா என்று திடுக்கிட்டு வினவிய மோகனரங்கன் வாரி சிரிட்டு கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். ஆமாம், நான் தான். கலாசாலையில் உங்களை இன்று காணவில்லை, பார்த்து போக வந்தேன் என்று துக்கத்தை சமாளித்து கொண்டு பதிலளித்த அவள் மின்சார விளக்கை ஏற்றினாள். ஒன்றுமில்லை, கொஞ்சம் தலைவலி என்று முணுமுணுத்த அவன் சிறிது நேரம் தரையை பார்த்தபடி வாளாயிருந்தான். கண்களில் லேசாக துளிர்த்த கண்ணீரை சற்றென்று துடைத்து கொண்டு, ஆமாம், உங்கள் அத்தை அவர்கள் எங்கே காணவில்லை? உங்கள் சகோதரியின் கல்யாணம் விமர்சையாக நன்றாக நடந்தேறியதா? ஊரிலிருந்து வந்ததிலிருந்து உங்களுக்கு என்னிடம் பேசக்கூட அவகாசம் இருக்கவில்லை போலிருக்கிறது என்றாள் சரோஜினி துக்கத்தில் தடுமாறிய மெல்லிய குரலில். சரோஜினியின் முகத்தை நிமிர்ந்து பார்க்கக்கூட மோகனரங்கனுக்கு தைரியம் இருக்கவில்லை. அவளது கண்ணீரை கண்டு எங்கே தனது தினமனம் விலகிவிடுமோ என்று அஞ்சுகிறவன் போல் குனிந்தபடியே, சரோஜினி, நீ இது சமயம் என்னுடன் இங்கே பேசிக்கொண்டு நிற்பது சரியில்லை. எனது அத்தை சச்சமயம் ஊரில் இல்லை, ஆகவே சீக்கிரம் போய்விடு என்றான். அதை கேட்டு சரோஜினிக்கு அவமானமும் துக்கமும் தாளக்கூடவில்லை. மோகன், நீங்கள் பேசுவதும் நடந்து கொள்வதும் எனக்கு மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. நின்று கொண்டிருக்கும் என்னை உட்கார என்று கூட சொல்ல வேண்டுமென்றே வெளியே போய் என்று கடுமையாக பேசுகிறீர்களே. என்னிடம் இப்படி நடந்து கொள்வதற்கு நான் என்ன செய்தேன்? ஊரிலிருந்து வந்ததிலிருந்து ஏன் இப்படி மாறிவிட்டிருக்கிறீர்கள் மோகன்? நீங்கள் இப்படி நடந்து கொள்வது தர்மமா என்று திணறைப்படி வினவின சரோஜினி மேலே பேச முடியாது விம்மி விம்மி அழத் தொடங்கிவிட்டாள். சரோஜினியின் கண்ணீர் மோகனரங்கனின் உள்ளத்தை ஆறா துயரத்தில் ஆழ்த்தியது. எனினும் அவன் தன் மனத்தை சிரமப்பட்டு கல்லாக்கி கொண்டான். சரோ, நீயே அறிந்து கொண்டிருப்பாய் என்று நினைத்தேன். நீ இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை என்பதை காண எனக்கு வியப்பாகத்தான் இருக்கிறது. நீயும் நானும் வாழ்க்கையில் ஒன்றாக வாழ்வது என்பது முடியாத காரியம். தயவு செய்து என்னை மறந்துவிடு என்றான் கடுமையான குரலில். வானத்தில் நின்று திடீரென்று பேரிடி பெரிய கர்ஜனையுடன் தன் தலை மீது வந்து விழுந்ததை போன்ற அதிர்ச்சி அடைந்த சரோஜினி மோகனரங்கனை ஆச்சரியத்துடன் வெறித்து பார்த்தாள். உண்மையில் அவளுடைய காதலன் அப்படி பேசுகிறான், அல்லது சரோஜினி பயங்கரமான ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறாளா என்று சிந்தனையில் குழம்பி போயிருந்த அவளது கண்களுக்கு அவளை சுற்றி இருந்த பொருள்கள் யாவும் சுழன்று வருவது போல் பிரமை ஏற்பட்டது. சரோஜினி, சீக்கிரமாக இவ்விடத்தை விட்டு சென்று விடு. எனது நண்பர்கள் யாரேனும் வந்தால் பிறகு மிகவும் அசம்பாவிதமாக இருக்கும் என்று மோகனரங்கன் மீண்டும் வற்புறுத்தி கூறினான். சரோஜினியின் துயரம் அதை கேட்டு எல்லை கடந்து போகவே, மோகன், நீங்களா இப்படி பேசுகிறீர்கள்? நான் செய்த பிசுகு என்ன? உங்கள் மனம் என்பால் இப்படி மாறிவிட்டதன் காரணம் என்னவோ என்று திணறிக்கொண்டு வினவினால் அவளது விழிகளில் கண்ணீர் ஆறாக பெருக்கி ஓடியது. சரோஜினி, காரணம் என்னவென்று என்னால் கூற இயலாது. நாம் இருவரும் இனி ஒருவர் மேல் அன்பு கொண்டிருப்பதில் பயனில்லை. தயவு செய்து என்னை மறந்துவிடு. அதுதான் நான் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்ளும் கடைசி கோரிக்கை என்றான் வறட்சியான குரலில். துக்கத்திலே திணறிய சரோஜினி கீழே விழுந்து விடாவண்ணம் பக்கத்தில் இருந்த சுவரை ஆதாரமாக பிடித்து கொண்டாள். கண்ணீரை துடைத்து கொண்டு தனது காதலனை கடைசியாக ஒரு முறை பார்க்க விரும்புகிறவள் போல் முனைமிக்க ஏக்கத்துடன் பார்த்தவண்ணம், மோகன், நீங்கள் எனக்கு எத்தகைய துயரத்தை அளிக்கிறீர்கள் என உணராது பேசுகிறீர்கள். உங்கள் விருப்பம். அப்படி என்றால் இனி நான் என்ன சொல்ல இருக்கிறது? உங்கள் இஷ்டப்படியே செய்யுங்கள் என்று கூறிய சரோஜினி அங்கே நிற்க வைக்கியவளாக வேகமாக ஓடி சென்று வண்டியில் ஏறிக்கொண்டாள். மோகனரங்கனின் அன்பை இழந்த பின்பு இனி வாழ்க்கை எதற்கு என்ற துக்கத்தில் பிரமை பிடித்தவளாக எந்திரம் போல் உட்கார்ந்து விட்டாள். அத்தியாயம் 27. அடுத்த 2 மாதங்களிலும் ரேவதிக்கு சரோஜினியை பற்றியோ மோகனரங்கனை பற்றியோ எண்ணிக்கொண்டிருக்க பொழுது இருக்கவில்லை. நாகேந்திர நகரத்திலே தொடர்ந்தாற்போல் நடந்து கொண்டிருந்த கேளிக்கைகளுக்கு தவறாது விஜயம் செய்து கொண்டிருந்த ஸ்ரீமதி பாலசுந்தரத்திற்கு மூச்சு விடக்கூட நேரம் இருக்கவில்லை.
தமது மனைவி சிறிது நேரம் கூட வீட்டிலே தங்காது வெளியே சுற்றி திரிந்து கொண்டிருப்பதைக் காண பாலசுந்தரத்திற்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. எனினும் அதை பற்றி அவளுடன் தர்கித்து வீணாக பெரும் சண்டையை உண்டாக்கி குடும்பத்தின் அமைதியை கெடுக்க விருப்பமன்றி அவர் தமது சகிப்புத்தன்மையை முழுவதையும் ஒருங்கே திரட்டிக்கொண்டு வாளாயிருந்தார். ஆனால் முதல் நாள் மாலை கிராமத்திலிருந்து வந்த கடிதத்தை கண்டதிலிருந்து அவருக்கு கவலை ஏற்படத் தொடங்கிவிட்டது. எப்படி மனைவியிடம் அதை பற்றி பேசுவது என்று தயக்கமாக இருந்தாலும் அவரால் மேலும் வாளாயிருக்க முடியவில்லை. ஆகவே அன்று காலை பூஜை முடித்ததும் அவசரமாக ரேவதியை தேடிக்கொண்டு சென்றார். அப்பொழுதுதான் படுக்கையை விட்டு எழுந்திருந்த ரேவதி சோம்பல் மிகுந்தவளாக காலை பத்திரிகை ஒன்றை அசிரத்துடன் பிரித்து பார்த்தபடி சாய்வு நாட்காலியில் சாய்ந்து கொண்டிருந்தாள். பாலசுந்தரம் தமது வருகையை அறிவிப்பது போல் தொண்டையை கனைத்து கொண்டார். விருந்தாளியை அழைத்து கொண்டு வந்துவிட்டு தனது அடங்காப்பிடாரி மனைவியிடம் விருந்தை பற்றி ஆரம்பிக்க பயந்து கொண்டு இருந்து முகம் திருத்தி ஈரோடு பேன் வாங்கிய அந்த நாயகனைப் போல் பேச ஆரம்பிக்கும் முன் அவரது தொண்டை எழ இருந்த பெரும் பூசலை எண்ணி அடைத்து கொண்டது. ரேவதி, நீ இன்று காலை எங்கேயாவது வெளியில் போகப் போகிறாயா என்று ஆரம்பித்தார் கவலையுடன். ஏன் என்று கேட்ட ரேவதியின் அதிகாரமான குரல் அவருக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச உற்சாகத்தையும் போக்கிவிட்டது. இன்று பகல் வண்டிக்கு என் அண்ணாவும் சித்ராவும் ஊரிலிருந்து வருகிறார்கள். அவர்கள் நம்முடன் ஒரு வார காலம் இங்கே தங்கியிருப்பார்கள் என்றார் முடிவில் தைரியமாக. கையில் பிடித்திருந்த பத்திரிகையை தொப்பென்று கீழே நழுவிவிட்டாள் ரேவதி. கணவன் கூறிய சங்கதியை கேட்டு அவளது அழகிய முகம் சுருங்கியது. நாக்கிற்கும் அவரது மகளுக்கு இங்கே என்ன வேலையாம் என்று தனக்குள்ளேயே எண்ணி கோபம் கொண்ட அவள், ஆமாம், உங்கள் அண்ணா இப்பொழுது எதற்காக இங்கே வருகிறார்களாம் என்று கேட்டாள். எதிர்பார்த்தபடி ரேவதி பாம்பை போல் சீறி விழாது கொஞ்சம் சாந்தமாக இருந்ததைக் கண்ட பாலசுந்தரம் துணியுடன் சித்ராவை புக்ககத்தில் கொண்டு விடுவதற்கு அண்ணா அழைத்து கொண்டு வருகிறார். அவர்கள் வரும் சமயம் பாஸ்கரன் அவசரமாக கல்கத்தாவிற்கு தொழில் சம்பந்தமான அலுவலாக சென்றிருப்பதனால் அண்ணா பெண்ணுடன் அவன் வரும் வரை மோகனரங்கன் வீட்டில் தங்க உத்தேசித்திருக்கிறாராம். சமைத்து போட இப்பொழுது மோகனரங்கனுக்கு அத்தையம்மாள் கூட இல்லை. அவன் சாப்பாட்டிற்கு ஹோட்டலையே நம்பிக்கொண்டு இருக்கிறான். அங்கே போய் அண்ணாவும் சித்ராவும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? பாஸ்கரன் ஊரிலிருந்து வந்து அழைத்து போகும் வரை அவர்கள் இருவரும் இங்கே வந்து இருக்கட்டும் என்று நான் என்று முடிக்காது நிறுத்தினார். ரேவதி பாலசுந்தரத்தை பார்த்து மெல்ல சிரித்தாள். உங்கள் அண்ணாவை உங்கள் வீட்டில் அழைத்து வைத்து உபசரிக்க உங்களுக்கு இல்லாத உரிமையா? இதற்கு ஏன் இவ்வளவு தயக்கம் என்றால் பரிகாசம் மிகுந்த குரலில். கிராமத்தில் அன்றைய இரவு சம்பவத்திற்கு பிறகு பாலசுந்தரம் தன்னிடம் மிகவும் பணிவாகவும் அதிகமான பரிவுடனும் நடந்து கொள்வது ரேவதிக்கு தெரியாத விஷயமல்ல. தனது கணவன் அடிமை போல் எல்லாவற்றிற்கும் தனது விருப்பத்தை கவனித்து தன் மனதிற்கு ஒத்தபடி நடந்து கொள்வது அவளது கர்வ மனப்பான்மைக்கு பிடித்திருந்தது. ஆகவே அவள், பாஸ்கரன் ஊரில் இல்லாத பொழுது எதற்காக இவர்கள் கிளம்ப வேண்டும்? மருமகன் மனைவியை நேரில் சென்று தானே அழைத்து போகப் போகிறான் என்று உங்கள் தாயார் கூறிக்கொண்டிருந்தார்களே, இப்பொழுது ஏன் இப்படி எல்லாம் மாறுபட்டு நடக்கிறதாம் என்று அவளுடன் வினவினாள். பாஸ்கரன் நேரே அழைத்து வர மிகவும் விரும்பினானாம். ஆனால் வேலை தொந்தரவினால் அவகாசம் இருக்கவில்லையாம். நாய்க்கரையை பெண்ணை அழைத்து கொண்டு வர வந்து சேர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொண்டானாம். இந்த வாரம் புறப்படாவிடில் அடுத்த வாரத்தில் நல்ல நாளே கிடைக்காதாம். பிறகு நல்ல நாள் பார்த்து கிளம்ப அதிக தாமதமாகி விடுமாம். அதனால் பாஸ்கரன் கல்கத்தாவிற்கு சென்றிருக்கிறான் என்று தெரிந்தும் அண்ணா கிளம்பிவிட்டார் என்றார். பாஸ்கரனும் சித்ராவும் முதலாக தனி கொடுத்தனம் ஆரம்பிக்க போகிறார்கள் என்ற விஷயம் ரேவதிக்கு கேட்க பிடிக்காத விஷயமாகத்தான் இருந்தது. எனினும் தனது வெறுப்பை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாது, அப்படியா, ஒரு வார காலம் உங்கள் சகோதரரும் பெண்ணும் இங்கே வந்து தங்கட்டும், எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் ஒன்று, இந்த ஒரு வார காலமும் நான் எங்கேயும் வெளியே போகாது அவர்கள் இருவருக்கும் தொண்டு செய்து கொண்டு இருக்க வேண்டுமென்றால் என்னால் முடியாது. முதலிலே சொல்லிவிட்டேன் என்றால் கண்டிப்பாக.
அவர்கள் வரக்கூடாது, என் வீட்டில் சுதந்திரம் குறைந்துவிடும் என்று ஆட்சேபனைகள் கூறாமல் இந்த மட்டில் மனைவித்து கொண்டாலே என்று மகிழ்ச்சியில் பாலசுந்தரம் மேலே ஒன்றும் பேசாது வெளியே சென்றார். அன்று மாலை வண்டியிலே நகரத்திற்கு வரப்போகும் தமது தமையனையும் சித்ராவையும் முன்னதாகவே ஸ்டேஷனில் சந்தித்து அவர்களை தங்கள் வீட்டில் வந்து தங்கும்படி உபசரித்து வரவேற்க ஆயத்தம் செய்யலானார். அன்று சாயங்காலம் வெளியே செல்ல மனமின்றி தனது அறைக்குள்ளே கதை புத்தகம் ஒன்றை படித்தபடி உட்கார்ந்திருந்த ரேவதி சித்தி என்ற கனிவான குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அவளது கண்களையே அவளால் நம்ப முடியவில்லை. 2 மாத காலத்தில் சித்ரா தோற்றத்தில் வெகுவாக மாறி போயிருந்தாள். வாமா சித்ரா, சௌக்கியமா? உட்காரு. நயனா பின்னால் வருகிறாரா என்று வரவேற்றபடி எழுந்திருந்த ரேவதி மீண்டும் ஒரு முறை அந்த பெண்ணை கூர்ந்து கவனித்தாள். சௌக்கியம், நீங்களும் சுகந்தானே? அப்பாவும் சித்தப்பாவும் மோகன் அண்ணாவை அழைத்து வர போயிருக்கிறார்கள். என்னை பங்களா வாசலில் இறக்கிவிட்டு போனார்கள். சித்தி, நீங்கள் முன்னை விட கொஞ்சம் இழுத்து விட்டீர்களே என்று வினவியபடி புன்னகையுடன் மிகவும் சகஜமாக அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். சேமலாபங்களை விசாரித்து கொண்டிருந்த ரேவதி வைத்து விழி வாங்காது சித்ராவை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அணில் பிள்ளையையும் பூனைக்குட்டியையும் துரத்தி கொண்டு விகிலித்தனமாக ஓடிய பெண்ணா இப்பொழுது தன் முன் உட்கார்ந்திருப்பது என்று அவளுக்கு சந்தேகமாகவே இருந்தது. பரட்டை தலையும் அழகிய மாசு படிந்த ஆடையுமாக தென்படும் சித்ரா மேனி மீது ஒட்டினாற் போன்ற சிவப்பு ரவிக்கையும் அதற்கொத்த மஞ்சள் நிற பட்டுச்சாலையும் நேர்த்தியாக உடுத்தி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக தோன்றினாள். அழகிய நீண்ட அவளது கூந்தல் வாரி பின்னலிடப்பட்டிருந்தது. நாசுக்காக தலையிலே இரட்டை சர மல்லிகை மாலையை லாவகமாக சூட்டி கொண்டிருந்தாள். இமைகள் மீது மெல்லியதாக பூசப்பட்டிருந்த மையினால் அவளது கண்கள் இன்னும் சோபையுடன் மின்னின. இவ்வளவு ரசனையுடன் அலங்கரித்து கொள்ள இந்த பெண் எப்படி கற்றுக்கொண்டாள் என்று தனக்குள்ளே ஆச்சரியப்பட்ட ரேவதி பாஸ்கரன் அவர்களிடமிருந்து கடிதங்கள் வந்து கொண்டிருக்கிறதா என்று ஆவலுடன் வினவினாள். பாஸ்கரன் என்ற பெயரை கேட்டதுமே சித்ராவின் கன்னங்கள் 2ம் ரோஜாவை போல் சிவந்தன. கண்களில் மகிழ்ச்சி பொங்கியது. இன்ப புன்னகையொன்று அவளது கதிரத்திலே அருமை மறைந்தது. கடிதங்கள் போட்டு கொண்டுதான் இருந்தார். போகும் முன் கூட ஒரு கடிதம் போட்டிருந்தார் என்றாள் ஆனந்தத்துடன். பதிலுக்கு கணவனை பற்றி பேசுகையில் சித்ராவின் முகத்திலே பொங்கி எழுந்த மகிழ்ச்சிக்குரிய கண்ட ரேவதி பொறாமையுடன் பெருமூச்செறிந்தாள். பாஸ்கரனுக்கும் சித்ராவுக்கும் இடையே கடித போக்குவரத்து மூலம் எவ்வளவு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை மெல்ல கேட்டறிய வேண்டும் என்ற ஆவல் தோன்றவே, உனது மாமியார் கூட வந்து குடித்தனத்தை தொடங்கப் போவதாக கேள்விப்பட்டேன். அவர்கள் எப்பொழுது வருகிறார்கள்? உனது கணவர் தனி குடித்தனத்தை பற்றி என்ன எழுதியிருந்தார் என்று விசாரித்தாள். சித்ராவின் களங்கமற்ற மனம் சித்தியின் கேள்விகளை யதார்த்தமாகவே எடுத்துக்கொண்டது. எனது மாமியாரும் நாளைய தினம் வந்து விடுவார்கள். வந்ததும் நேரே அவர்கள் எங்கள் வீட்டிற்கு போய்விடுவார்கள். போன மாதமே எங்களுக்கு வீடு கிடைத்துவிட்டது. தேவையான சாமான்களை கூட வாங்கி போட்டு வீட்டை தயாரித்து விட்டதாக கடிதத்தில் எழுதியிருந்தார். கல்கத்தா போகும் முன் போட்ட கடிதத்தில் என்னை அப்பாவுடன் புறப்பட்டு வரும்படி எழுதியிருந்தார். வந்ததும் நேரே மோகன் அண்ணா தங்கியிருக்கும் வீட்டில் சென்று இருக்க வேண்டும் என்றும் பிறகு தாம் வந்து அழைத்து போவதாகவும் எழுதியிருந்தார். சித்தப்பா ரயிலடிக்கு வந்து எங்களை இங்கே வரும்படி அழைத்ததனால் அப்பா சரி என்று ஒத்துக்கொண்டு விட்டார் என்றார். ஊருக்கு வந்ததும் நேரே மோகன் அண்ணா வீட்டில் சென்று இறங்குங்கள். நேரடியாக வந்து அழைத்து போகும் வரை அங்கே இருக்கவும் என்றால் என்ன அர்த்தம்? ரேவதி பாலசுந்தரம் இவர்களை சந்திக்க வேண்டாம், அவர்கள் வீட்டில் ஒரு காலம் தங்க வேண்டாம் என்று தான் கொள்ள வேண்டும். ரேவதியுடன் சித்ரா நெருங்கி இனிமேல் பழகக்கூடாது என்று பாஸ்கரன் விரும்புகிறான். அப்படி அச்சங்கதி என்று தனக்குள்ளே பலவும் எண்ணி உள்ளம் பதைத்த ரேவதி தனது உணர்ச்சிகளை சிறிதும் காட்டிக்கொள்ளாது மிகவும் அமைதியான குரலில், ஏனம்மா சித்ரா, கல்யாணத்தை இருந்து முனைந்து முடித்து வைத்த சித்தப்பாவை உனது கணவர் இவ்வளவு சீக்கிரம் மறந்து விட்டாரே. இங்கே நாங்கள் இருக்கிறோம் என்பது அவருக்கு நினைவில்லை போலும். மோகன் அண்ணாவே ஹோட்டல் சாப்பாட்டுக்கு திண்டாடி கொண்டிருக்கையில் நீங்கள் ஏன் அங்கே போய் கஷ்டப்பட வேண்டுமாம்?
எங்களுடன் ஒரு வாரம் நீங்கள் தங்கினால் அவருக்கு என்ன அகௌரவம் ஏற்பட்டு விடுவான் என்று வினவினாள். இல்லை சித்தி, அவர் அப்படி ஒன்றும் எண்ணிக்கொண்டு எழுதவில்லை. மோகன் அண்ணா இங்கே வீடு வைத்து கொண்டு வசிப்பதனால் அங்கே சென்று தங்கியிருக்கவும் என்று எழுதியிருக்கிறார். மேலும் உங்கள் விருந்தாளியாக போயிருக்கவும் என்று உத்தரவிட அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது? சித்தப்பாவும் நீங்களும் அழைத்தால்தானே நாங்கள் இங்கே வர முடியும் என்று கணவனுக்காக பரிந்து பேசிய சித்ரா வெண்முத்துக்களை நிகர்த்த தன் பற்களை தெரிய மெல்ல சிரித்தாள். தேவலையம்மா சித்ரா, நீ இவ்வளோ கெட்டிக்காரியாக மாறிவிட்டாயே. உங்கள் வீட்டிற்கு வருவதற்கு நாங்கள் அழைப்பு பத்திரம் எதிர்பார்த்து கொண்டா வந்தோம். சரி, எப்படி இருந்தால் என்ன? எங்கள் வீட்டிலே நீ ஒரு வாரம் எங்களுடன் தங்கியிருப்பதை ஒரு பெரிய பாக்கியம் என்று கருதுகிறேன். நீ முன்பு இருந்த என் மைத்துனர் மகள் சித்ரா அல்லவே? தற்பொழுது நீ பெரிய ஆஃபீஸரின் மனைவி அல்லவா? உன்னை விருந்தாளியாக கொள்வதே பெரிய பாக்கியமாயிற்றே என்றால் பரிகாசமாக. என்ன சித்தி, ரொம்பவும் கேலி செய்கிறீர்கள் என்று கெஞ்சலாக வினவினாள் சித்ரா. கேலி அல்ல, உண்மையை தான் சொன்னேன். எழுந்திரேன், உனது சாமான்களை எல்லாம் எந்த அறையில் கொண்டு வைப்பது என்று காண்பிக்கிறேன் வா என்று ரேவதி அழைக்கவே சித்ரா கூட எழுந்து நின்றாள். 2 தினங்களில் சித்ராவுடன் நெருங்கி பழகியதில் ரேவதி அவளை பற்றி இன்னும் சில விஷயங்களை அறிந்து கொண்டாள். பாஸ்கரன் சித்ராவிடம் மிகவும் அன்பு கொண்டிருக்கிறான் என்பதை அவனது ஒவ்வொரு கடிதங்களும் விளக்கின. வாரம் 2 முறை தவறாது அவன் சித்ராவுக்கு கடிதங்கள் எழுதி வந்து கொண்டிருந்தான். சித்ராவும் பதில் எழுதி கொண்டிருந்தாள். பாஸ்கரன் தன்னை நேசிப்பதை உணர்ந்ததிலிருந்து சித்ரா மிகவும் மாறிவிட்டிருந்தாள். வீட்டை கவனிக்க தெரிய வேண்டும், கணவன் மனதிற்கு களிப்பூட்டும் வண்ணம் அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவளது கற்பனை பல விஷயங்களிலும் சென்று லயித்துவிடவே அவளிடமிருந்து வெகுளித்தனமும் விளையாட்டு புத்தியும் தானாகவே சென்று மறைந்துவிட்டன. பரபரப்பும் அசட்டு அவசரமும் மறைந்து அதற்கு பதில் அடக்கமும் நாணமும் காணப்பட்டன. அவளது தோற்றம், குணத்திலே காணப்பட்ட வேறுபாடுகள் இவைகளை பேச்சிலிருந்தும் செயலிலிருந்தும் அறிந்து கொண்ட ரேவதிக்கு சித்ரா மீது தாங்கண்ணா பொறாமை ஏற்படத்தான் செய்தது. பாஸ்கரனின் காதலுக்கு தான் எத்தனை சக்தி இருந்தது! சில மாதங்களுக்கு முன்பு ஒன்றும் அறியாத மட்டியாக இருந்த கிராமத்து பெண் சித்ராவை அந்த காதல் என்ன விதமாக மாற்றிவிட்டது! மரத்தின் மீதும் கூரை மீதும் பயமின்றி ஏறி குதித்து விளையாடி திரிந்து கொண்டிருந்த பேதை சிறுமியை இன்று இன்பக் கனவுகள் காணும் ஒரு பெண்ணாக மாற்றிவிட்டதே! பாஸ்கரனுடன் ஆரம்பிக்கப் போகும் இன்ப வாழ்க்கையை எண்ணி பூரிக்கும் அவளது உள்ளத்தின் பிரதிபலிப்பு அவளது முகத்திலே ஜுவலிக்கின்றதே! இந்த பேதை சிறுமிக்கு அதிர்ஷ்டம்தான் என்று தனக்குள்ளே எண்ணி புழுங்கிய ரேவதியை காணும் போதெல்லாம் பொறாமையால் நெஞ்சு பற்றி எறிந்தது. தென்னஞ்சோலை பங்களாவிற்கு சித்ராவும் நாயக்கரும் வந்து 4-5 தினங்கள் சென்ற பின்பு ஒரு நாள் சாயங்காலம் சித்ரா தனது தந்தையுடன் கடைத்தெருவில் தனக்கு தேவையான சில பொருள்களை வாங்க சென்றிருந்தாள். அலுப்பு மிகுதியால் ரேவதி அன்று எங்கும் வெளியே செல்ல மனமின்றி வீட்டிலே தனியாக தங்கியிருந்தாள். சாயங்கால தபாலில் வந்த கடிதங்களை வேலைக்காரன் கொண்டு வந்து மேஜை மீது வைத்துவிட்டு சென்றான். அசுறுத்தியாக அவைகளை பார்வையிட்டு கொண்டிருந்த ரேவதியின் கண்களில் சித்ரா என்று விலாசமிட்டு வந்த கடிதம் ஒன்று தென்பட்டது. பழக்கமான அந்த கையெழுத்தை தாங்கியிருந்த அந்த கடிதத்தை கையில் எடுத்த ரேவதியின் நெஞ்சு பல்வேறு உணர்ச்சிகளினால் படபடவென்று துடித்தது. ரேவதி படித்தவள்தான், நாகரிக மனப்பான்மை கொண்டவள்தான். எனினும் ஏனோ அவளால் அந்த ஆவலை கட்டுப்படுத்த இயலவில்லை. வேறு ஒரு கடிதத்தை பிரித்து படிப்பது மிகவும் கேவலம் என்று கருதி முகத்தை சுளிக்கக்கூடிய ரேவதி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அவசரமாக அந்த கடிதத்தை எடுத்து படிக்கலுற்றாள். அன்புள்ள சித்ரா, நீயும் அப்பாவும் நாகேந்திரம் வந்து சேர்ந்து விட்டதை அறிந்ததிலிருந்து உன்னை வந்து சந்திக்க துடிதுடித்து கொண்டிருக்கிறேன். நீயும் அப்பாவும் தற்சமயம் தென்னஞ்சோலை பங்களாவில் தங்கியிருப்பதாக அறிகிறேன். நான் வெகுவாக எழுதி கூட நீங்கள் ஏன் அங்கே சென்று தங்க உத்தேசித்தீர்கள்? நீ தென்னஞ்சோலை பங்களாவில் தங்கியிருக்கிறாய் என்பதை அறிந்ததிலிருந்து என் மனம் அமைதியை இழந்து தவிக்கிறது. உன் சித்தியை பற்றி நான் குறைவாக ஏதும் சொல்ல விரும்பவில்லை. எனினும் நீ நெருங்கி பழகுவதற்கு ரேவதி தகுதியற்றவள் என்று திண்ணமாக சொல்லுவேன். ரேவதி செய்த சில தந்திரங்களினால் நமது
விவாகமே நின்று விட இருந்தது என்பதை நான் விரிவாக சொன்னால் ஒழிய நீ அறிந்து கொள்ள மாட்டாய். நமது புது வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கப் போகும் இந்த சமயத்தில் நீ ரேவதியுடன் தங்கியிருப்பது எனக்கு உசிதமாகவே தோன்றவில்லை. ஏதேனும் இடையூறு சம்பவித்துவிடுமோ என்று கவலையினால் இந்த கடிதத்தை உனக்கு அவசரமாக எழுதுகிறேன். கடிதம் கண்டவுடன் நீ புறப்பட்டு சென்று உனது அண்ணன் வீட்டில் தங்கியிரு. நான் வந்தது உன்னை உடனே நமது வீட்டிற்கு அழைத்து செல்வேன். அப்பாவிடம் கடிதத்தை பற்றி சொல்ல வேண்டாம். அண்ணா வீட்டிலே இருப்போம் என்று மட்டும் கூறு, போதும். மற்றவை நேரில். அன்புள்ள பாஸ்கரன். கடிதத்தை படித்த ரேவதி ஆத்திரத்துடன் அதை சுக்கலாக கிழித்தெறிந்தாள். வாழ்க்கையிலே முடியாத அந்த ஒரு சம்பவத்தை அவன் இனிமேல் தன் மனைவியிடம் கூறக்கூடும் என்பதை நினைத்து பார்க்கையிலே அவள் உடல் அவமானத்தினால் குன்றியது. நெஞ்சு பொறாமையால் வெடித்துவிடும் போல் குமறியது. பாஸ்கரன், ரேவதி நீ நினைக்கும் அளவு முட்டாள் அல்ல. அவள் சாமர்த்தியத்தை பார் என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டு ஆத்திரத்துடன் பல்லை கடித்த அவள் பைத்தியம் பிடித்தவள் போல் எழுந்து அறைக்குள்ளே முன்னும் பின்னும் உலாவ ஆரம்பித்தாள்.